எடுத்துக்காட்டு 1.15 சொல்லப்பட்டிருக்கு. சார்புகள் ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்கோத்தல் சார்புகளா என சரி பார்க்கவும் சொல்லியிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு சார்பு ஒன்றுக்கொண்டா மேற்கோத்தலான்னு பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்களை கவனிக்கணும். முதலாவது கணத்தை கவனிக்கணும், அது கூட சார்பா இருக்கிற கண்டிஷனையும் சேர்த்து என்ன செய்யணும், கவனிக்கணும். ரெண்டையும் சேர்த்து கவனிச்சாதான் நம்ம கவனமா என்ன செய்ய முடியும், செம்ம செய்ய முடியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல நமக்கு கொடுத்துருக்கிற கணம் என்ன அப்படின்னு சொன்னா f from n to n. என்னங்கிறது என்ன அப்படின்னா இயல் எண்களின் கணம். அப்போ இது 1 2 3 இப்படிலாம் என்ன செய்யும், அந்த இயல் எண்கள் போகும். சரி, அடுத்து நம்ம கண்டிஷனை பார்க்கணும். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா f of n equal to n ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. சரி, இப்போ நமக்கு ஒன்றுக்கொன்று சார்புகளா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரெண்டு கண்டிஷன் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒன்று எக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா, சார்பகத்துல இருந்து ஆரம்பிச்சோம்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இப்படி செய்யலாம். அப்படி இல்லைன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இப்படி இருந்தா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், x ஈக்குவல் டு ஒய்ன்னு நமக்கு இது ஈக்குவல்னு எடுத்தோம்னா இது ஈக்குவல்னு கிடைச்சிட்டா நம்ம எது செய்யலாம், 1 to 1 சொல்லலாம். இது டைரக்ட் ப்ரூஃப், இது கான்ட்ரடிக்ஷன் ப்ரூஃப். சரி, ரெண்டுல எதனாலும் நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். சரி, இப்போ நமக்கு எது ஈஸி அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாவது ப்ரூஃப் பண்றது நமக்கு ஈஸி. அதனால நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா f of n ஒன்றுக்கொண்டான்னு பார்க்கறதுக்காக ஒன்றுக்கொண்டு நம்ம இப்போ என்ன செய்ய போறோம், செக் பண்ண போறோம். f of n equal to f of m எடுத்துக்கிறோம். அப்போ இதுல n equal to n square equal to m square வரும். இப்போ ரெண்டுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா n square equal to square root of m square எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா n equal to m கிடைச்சிடும். ஏன்னா n-ம் m-ம் belongs to n. என்னன்னா இதுல மிகை நம்பர் மட்டும் தான் இருக்கும், குறை நம்பர் என்ன செய்யாது, இருக்காது. அதனால n equal to m கிடைச்சிடும். மற்ற கணத்துல எல்லாமே முழு எண்கள், இயல் எண்கள், முழு எண்கள் தவிர மற்ற கணத்துல எல்லாமே பிளஸ் ஆர் மைனஸ் n பிளஸ் ஆர் மைனஸ் m வரும். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, என்னங்கிறது இயல் எண், ஒன்லி மிகை எண் தான். ஸோ குறை வர வாய்ப்பு இல்லை. ஸோ n equal to mன்னு நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். ஸோ இப்போ ஒன்றுக்கு ஒன்றா நமக்கு என்ன செய்திருச்சு, கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ எப்போ f ஆனது ஒன்றுக்கொன்று ஆகும். ஒன்றுக்கொன்று ஆகும். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இது மேற்கோத்தலான்னு பார்க்க போறோம். மேற்கோத்தலான்னு பார்க்கறதுக்கு எல்லா துணை சார்பகத்துல இருக்கிற, இதுதான் துணை சார்பகம், இந்த துணை சார்பகத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் முன்பிம்பம் இருக்கணும். எல்லா உறுப்புகளுக்கும் முன்பிம்பம் இருக்கணும். இங்க இருக்கிற துணை சார்பகத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் முன்பிம்பம் நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு, இங்க 3ங்கிற நம்பருக்கு இங்க முன்பிம்பம் என்ன செய்யாது, இருக்காது. 4ன்னு ஒரு நம்பர் இருந்தா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப இதில் உள்ள சார்பு எப்படி போகுது, இதுவும் எண்டா இதுவும் எண்டா, இது 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கு. இங்கேயும் 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கு. ஆனா n ஒன்னா இருக்கும்போது இங்க n ஸ்கொயர் இருக்கும். அப்ப n equal to 2னா n ஸ்கொயர் 4 ஆயிடும். அப்ப n equal to 3 அப்படின்னா இந்த வரிசையில் அப்படி 9 வரும். ஸோ 9ஆ இருக்கும். அப்போ 1க்கு பிம்பம் இருக்கு, 2க்கு இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பிம்பங்கள் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற 2க்கு இங்க முன்பிம்பம் இல்லை, 3க்கு முன்பிம்பம் இல்லை. அப்போ வர்க்கமற்ற உறுப்புகளுக்கு, வர்க்கம் அல்லாத வர்க்க எண்களுக்கு மட்டும்தான் இங்க முன்பிம்பம் இருக்கு. வர்க்கமற்ற உறுப்புகளுக்கு முன்பிம்பம் இல்லை. அதனால f ஆனது மேற்கோத்தல் அல்ல. அப்போ வர்க்கமற்ற உறுப்புகளுக்கு வர்க்கமற்ற உறுப்புகளுக்கு முன்பிம்பம் இல்லை. முன்பிம்பம்
முன்பிம்பம் இல்லை. therefore f ஆனது மேற்கோத்தல் அல்ல. மேற்கோத்தல் அல்ல. சரி, இப்ப அடுத்து நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்கிறோம். இப்ப f ஆனது ஒன்றுக்கொன்று ஆனால் மேற்கோத்தல் அல்லன்னு இங்க என்ன செய்துட்டோம் பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாவது கணக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ரெண்டாவது கணக்குல நம்ம என்ன செய்யணும், கணத்தை கவனிக்கணும். கணம் இங்க என்ன இருக்கு ரெண்டாவது கணக்குல கணம் என்ன இருக்கு, f from r to r. rனா ரியல் எண், எல்லா உறுப்புகளும் என்ன செய்யும் இருக்கும். இதுதான் r நம்பர் லைன். சரி, அடுத்தது இங்க உள்ள கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குன்னா f of n equal to n square. f of n equal to n square. இது வந்து ஒன்றுக்கொன்றா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு நம்ம இதே ப்ரூஃப் தான் எடுக்க போறோம். f of n equal to f of m எடுத்துட்டோம்னா n square equal to m square. இப்போ இதுல ரெண்டு சைடு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n square equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் m square எடுத்தோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் n equal to பிளஸ் ஆர் மைனஸ் m. இப்படி நமக்கு என்ன செய்யுது கிடைக்கும். அப்போ இங்க இருக்கிற பிளஸ் n வந்து மைனஸ் என்னாவும் இருக்கலாம், மைனஸ் எம்மாவும் இருக்கலாம், இல்லைன்னா பிளஸ் எம்மாவும் இருக்கலாம். சரியா, இப்போ வந்து இது ரெண்டு சமமா இருக்கும். ஆனா என்னங்கிறது மிகை நம்பரா இருக்கும் பொழுது என்ன குறையாவும் இருக்கலாம், மிகையாவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே என் ஸ்கொயரும் எம் ஸ்கொயரும் சமம் தான். அதனால நம்ம கரெக்டா ஒன்றுக்கு ஒன்று இதுல என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால f ஆனது ஒன்றுக்கொன்று அல்ல. ஒன்றுக்கொன்றா இருக்கணும்னா ஒரு உறுப்புல இருந்து, ஆக்சுவலா சார்பகத்துல இருக்கிற ஒரு உறுப்புல இருந்து ஒரு பிம்பம் தான் என்ன செய்யணும், ஒரு உறுப்புக்கு தான் பிம்பம் போகணும். இங்க இருந்து ஒரு உறுப்புக்கு தான் பிம்பம் போகணும். ஆனா இங்க அப்படி வரல. இங்க இருக்கிற ஒரு உறுப்பு அங்க இருக்கிற ரெண்டு உறுப்புகளுக்கு என்ன செய்யுது போகுது அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து இப்போ நம்ம படம் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ஆ. இப்போ இங்க ஒரு -2 இருக்கு, 2 இருக்கு. ஆனா இங்க வந்து 4 இருக்கு. இதுக்கும் ஆன்சர் இதுதான், இதுக்கும் ஆன்சர் இதுதான். அப்போ இதுல வந்து ஒன்றுக்கொன்று அல்ல. இதுல நிறைய நம்பர்ஸ் இருக்கும், அப்படி நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஆனா இதுல வந்து நம்ம 4க்கு என்ன செய்யுது, ஒரே உறுப்புக்கு ஒரு உறுப்புல இருந்து ஒரு உறுப்புக்கு தான் பிம்பம் போகணும். அப்ப -2ல இருந்து 4க்கு போச்சுன்னா 2ல இருந்து 4க்கு என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. ஸோ அங்க f ஆனது ஒன்றுக்கொன்று அல்ல. அடுத்தது இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா f ஆனது மேற்கோத்தலும் அல்ல. ஏன் f மேற்கோத்தல் அல்ல? இங்க இருக்கிற அதே கண்டிஷன் சொல்லலாம். வர்க்கமற்ற உறுப்புகளுக்கு முன்பிம்பம் இல்லை, அதை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் நம்ம ஷார்ட்டா எழுதணும்னா துணை சார்பகமும் வீச்சகம்னா எங்கெல்லாம் நமக்கு பிம்பங்கள் இருக்கோ அது பிம்பங்களுடைய கணமும் துணை சார்பகமும் சமம் அல்ல. ஆக்சுவலா மொத்த எண்கள் தான் துணை சார்பகம். எங்கெல்லாம் பிம்பங்கள் இருக்கோ இங்க இருக்கிற பிம்பங்கள் எல்லாம் தான் வீச்சகம். அப்போ துணை சார்பகமும் வீச்சகமும் ஒண்ணு போல இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் சொல்லிடலாம். அது அப்படியும் சொல்லலாம், இதையும் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஸோ அதனால நம்ம இந்த சம்ல என்ன செய்திருக்கிறோம், நம்ம தேவைக்காக அதை என்ன செய்திருக்கிறோம் எழுதிக்கிறோம். அப்ப f ஆனது மேற்கோத்தல் அல்ல. ஏன்னா வீச்சகம் துணை சார்பகத்தின் தகு உட்கணமாகும். அப்ப எந்த விதத்திலையும் சமமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தகு உட்கணம் ஆகும். சரி, இப்படியும் எழுதலாம். இதே காரணத்தை என்ன செய்யலாம் எழுதலாம்.
இந்த 16வது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இங்கேயும் ஒன்றுக்கொன்று மேற்கோத்தல் சார்புகளான்னு தான் பார்க்குறோம். இதுலேயும் நம்ம கணத்தை முதல்ல கவனிக்கணும். கணம் நமக்கு வந்து ஆர். அப்போ எஃப்ங்கிற கணம் வந்து ஆர் டு ஆர். சரி, அப்போ நம்பரில் ஃபுல் நம்பரில் நம்ம என்ன செய்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x. இப்போ இது வந்து பின்ன வடிவில் இருக்குது. கொடுக்கப்பட்ட மதிப்பு எல்லாமே இங்கே பின்ன வடிவில் இருக்குது. ஆனால் இந்த பின்ன வடிவில் நமக்கு வந்து கண்டிஷன் இருக்கும்போது கீழே 0 என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பகுதியில் 0 வரக்கூடாது. பகுதியில் 0 வந்ததுன்னா அதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்க இயலாது. பகுதியில் எப்போ 0 வருதோ அப்போ நமக்கு இதோட மதிப்பை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இங்கே வந்து 0 வருதான்னு பார்க்கணும். இப்போ ஆர் அப்படின்னா கட்டாயம் இங்கே என்ன வருது, 0 வருது. அப்போ 0 வருதுன்னா இங்கே 1/0ன்னு ஆயிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தேன், எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தேன்னா 1/0ன்னு ஆயிடும். 1/0க்கு மதிப்பு காண இயலாது. ஏன்னா 1/0ன்னு வரும்போது அதுக்கு ஒய்யோட மதிப்பை என்னால், ஒய்யோட மதிப்புனா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பை என்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு அர்த்தம். ஸோ அதனால் இதில் 0 வர்றதுனால இது வந்து சார்பே அல்ல. ஏன் சார்பே அல்ல அப்படின்னு சொன்னா, இதில் வந்து 6 இருக்குது. இதில் 1க்கு பிம்பம் இருக்கும், 2க்கு பிம்பம் இருக்கும், ஆனால் அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் நிறைய நம்பர் சொல்லலாம் இருக்கும். ஆனால் 0ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கு இங்கேருந்து எதுவுமே என்ன செய்யாது, இமேஜே போகாது. ஆனால் சார்பு அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் பிம்பம் இருக்கும். அதுதான் சார்பு. சார்பு அப்படின்னா சார்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும், எந்த ஒரு உறுப்பு கூட மிஸ் ஆகக்கூடாது. ஒவ்வொரு உறுப்புக்கும் பிம்பம் இருந்தால் மட்டும்தான் அது சார்புன்னே நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த 0ங்கிற உறுப்புக்கு பிம்பம் காண இயலாது. பிம்பம் காண இயலாது. ஏன்னா அதுக்கு நமக்கு வரையறுக்கவே இல்லை. அதுக்கு ஒரு கண்டிஷனே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா பகுதியில் வந்ததுனால. ஓகே, அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா எஃப் ஆனது சார்பு இல்லை, எஃப் ஆனது சார்பல்ல, சார்பல்ல. சரி, எஃப் ஆனது சார்பல்ல. ஏன்? ஏனெனில் x ஈக்குவல் டு 0 எனும் உறுப்புக்கு சார்பு வரையறுக்கப்படவில்லை. சரி, இதான் காரணம். ஓகேயா? இப்போ சார்பா இருந்தா மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒன்றுக்கொன்று இருக்கான்னு யோசிக்கணும், மேற்கோத்தல் இருக்கான்னு யோசிக்கணும். சார்பே இல்லை. சார்பே இல்லாத பட்சத்துல ஒன்றுக்கொண்டை பத்தி பார்க்கணும்னு அவசியம் இல்லை, மேற்கோத்தல் பத்தி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால இதோட நம்ம சம்முக்கு ஆன்சர் என்ன செய்துக்கலாம், முடிச்சுக்கலாம். இப்போ 2வது சம் பார்க்கணும். 2வது சம்ல 2வது சம்லையும் பார்க்குறோம். ரொம்ப கவனமா பார்க்கணும். இங்கேயும் நம்ம கணத்தை கவனிக்கணும். இங்க உள்ள கணம் என்ன கொடுத்துருக்கு, f from r minus singleton 0 to r. அப்ப இதுல என்ன இருக்குன்னா நமக்குடைய சார்பு இங்க அந்த r எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இடம் தான் 0. ஆனா இந்த புள்ளி மட்டும் இல்லை, இந்த புள்ளி மட்டும் நமக்கு இல்லை. சரியா? சார்பகத்துல அந்த புள்ளி மட்டும் 0ங்கிற புள்ளி மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே இருக்கு. இப்போ நம்மளோட கண்டிஷன் பார்ப்போம். கண்டிஷன் f of x equal to 1/x. நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம். எதனால இது சார்பு இல்லைன்னு சொன்னோம், 0 இருக்கிறதுனால தான் அந்த 0ங்கிற ஒரு புள்ளியில மட்டும் நமக்கு சார்பு வரையறுக்கப்படலைன்னு சொன்னோம். ஆனால் இப்போ அந்த 0ங்கிற புள்ளியே இல்லை, 0ங்கிற புள்ளியே இல்லை. அப்போ இது வந்து மற்ற எல்லா புள்ளிகளுக்கும் பிம்பம் இருக்கு. 0 தவிர மற்ற எல்லா புள்ளிகளுக்கும் என்ன இருக்கு, பிம்பம் இருக்கு. சரியா? அதனால நமக்கு இப்போ 2 இருந்தா 1/2. இப்போ இங்க எப்படி போகும், இது r தான். இது எப்படி போகும், 1 வந்து 1க்கு தான் போகும், 1/1. 2 வந்து 1/2க்கு போகும். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து என்ன செய்யும், போகும். ஆனா 0ங்கிற உறுப்புக்கு மட்டும்தான் பிம்பம் இல்லை. இங்க 0வை எடுத்துட்டோம்னா நமக்கு எல்லா உறுப்புகளுக்கும் என்ன இருப்பாங்க, பிம்பம் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து என்ன சொல்லலாம்,
இது வந்து மேற்கோத்தல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம். சரி, இப்போ நம்ம அந்த ப்ரூஃப் பார்த்தோன்னா என்ன வரும்? நம்ம ஒன்றுக்கு ஒன்று ப்ரூஃப் பார்த்தோம்னா f of x equal to f of y ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ 1 by x equal to 1 by y. ஸோ தலைகீழி எடுத்தோம்னா தலைகீழி காண என்ன ஆகும்? x equal to y முடிஞ்சு போச்சு. அப்போ f of x equal to f of y எடுத்தா நம்மளால x equal to y ன்னு சொல்லி என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். சரி, ஏன்னா where x belongs to where x comma y belongs to r minus singleton 0. x 0 கிடையாது, y 0 கிடையாது. அப்போ நம்ம இப்போ கொண்டு வரலாம். அப்போ f ஆனது ஒன்றுக்கொன்று ஆகும். ஒன்றுக்கொன்று ஆகும். சரி, ஒன்றுக்கொன்று ஆகும். இது சார்பு தான், ஒன்றுக்கொன்று ஆயிட்டுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதில் மேற்கோத்தல் இருக்கா அப்படின்னு பார்த்தா மேற்கோத்தல் இல்லை. ஏன் மேற்கோத்தல் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் ஆர் மைனஸ் சிங்கிள்டன் 0, ஆனால் இது ஆர். அப்போ இதில் என்னெல்லாம் இருக்கும்? 0 இருக்கும், 1 2 அப்படியே நிறைய நம்பர்ஸ் போகும். ஆஃப்லாம் இருக்கும், 0.5 இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும். இங்கே அதே மாதிரி -1 -2 அப்படியெல்லாம் என்ன செய்யும் போகும். ஆனால் இங்கே நமக்கு 0 இல்லை. அப்போ என்னது? 1 2 3 அப்படி நிறைய நம்பர்ஸ் இருக்கும். இடையிலலாம் நிறைய நம்பர்ஸ்லாம் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நமக்கு பின்னங்கள் இருக்கும். இப்போ பின்னம் இங்கே வந்து இப்போ இங்கே 1ங்கிற உறுப்பு இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது -2 இருந்தால் இங்கே வந்து -1/2 இங்கே இருக்கும். -1 இருந்தால் -1/1 இருக்கும். இந்த இருக்குது. அடுத்தது 1 இருந்தால் இந்த இருக்குது. 2 இருந்தால் 1/2 என்ன செய்யும் இருக்கும். 3 இருந்தால் 1/3 இருக்கும். சரியா? ஆனால் இந்த 0க்கு மட்டும் எந்த உறுப்புமே போகாது. 0க்கு மட்டும் எதுவுமே போகாது. இங்கே இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் பிம்பம் இருக்கும். ஆனால் 0க்கு மட்டும் முன்பிம்பம் இருக்காது. 0க்கு மட்டும் முன்பிம்பம் இருக்காது. அப்போ என்ன எழுதணும்? x equal to இல்லை, துணை சார்பகத்தில் உள்ள உள்ள 0 என்னும் மதிப்புக்கு 0 எனும் உறுப்புக்கு முன்பிம்பம் இல்லை. முன்பிம்பம் இல்லை. சரி, அதனால f ஆனது மேற்கோத்தல் அல்ல. மேற்கோத்தல் அல்ல. சரி, இப்போ அந்த எடுத்துக்காட்டு 1.17 முக்கியமான கணக்கு. இதில் நம்ம கணத்தை கவனிக்கணும். கணம் இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா f from r minus -1,1 to r. அப்போ நான் எக்ஸுக்கு -1ங்கிற மதிப்பை நான் கொடுக்கக்கூடாது, 1ங்கிற மதிப்பை நான் எக்ஸுக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. மற்ற எண்கள் எல்லாம் நான் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஆர்ல இருக்கிற மற்ற எண்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? நான் கொடுக்கலாம். சரி, இப்போ கண்டிஷன் என்ன? f of x equal to x by x square minus 1. இதுதான் கொடுத்துருக்கிற கண்டிஷன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? f என்ற சார்பு ஒன்றுக்கொண்டா இல்லையா, அது மட்டும் தான் கொஸ்டின். அப்போ நம்ம என்ன மட்டும் பார்த்தா போதும், ஒன்றுக்கொண்டா இல்லையாங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். இப்போ ஒன்றுக்கொண்டான்னு பார்க்கறதுக்கு நமக்கு 2 கண்டிஷன் தெரியும், அப்படிதானே? ஒரு கண்டிஷன் என்ன? வரையறைப்படி x not equal to y னா f of x not equal to f of y. இது ஒரு வரையறை, அப்படிதானே? இதான் வரையறை. அடுத்தது இதுக்கு கான்ட்ரடிக்ஷனா வந்தா சப்போஸ் f of x equal to f of y இருந்தா கட்டாயம் x equal to y தான் இருக்கணும். இதை நம்ம பயன்படுத்தலாம் வரையறைப்படி.
இல்லைன்னா இந்த கான்ட்ரடிக்ஷன் ப்ரூஃபை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இதை தான் என்ன செய்ய போகிறோம், பயன்படுத்த போகிறோம். இதை பயன்படுத்தி நமக்கு x ஈக்குவல் டு ஒய் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ f of x ஈக்குவல் டு f of yன்னு எடுத்துக்கிறோம். அப்போ f of xக்கு மதிப்பு போட்டோம்னா x by x ஸ்கொயர் மைனஸ் 1, yக்கு f of yக்கு மதிப்பு போட்டோம்னா y by y ஸ்கொயர் மைனஸ் 1. சரி, இப்போ இதில் இருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ x இன்ட்டு y ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. சரி, இப்போ உள்ள கொண்டு பெருக்கிட்டோம்னா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய். இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த சமன்பாட்டில் இருந்து நான் இதை வந்து என்ன செய்ய போகிறேன், காரணிப்படுத்த போகிறேன், ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். காரணிப்படுத்தினேன்னா இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். இந்த ஜஸ்ட் ஆர்டரை மாற்றி எழுதிக்கிறேன் தேவைக்காக. ஸோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா நான் வந்து காரணிப்படுத்தணும். இதில் வந்து எந்த ஐடென்டிட்டியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, எந்த சமனியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அந்த ஃபார்முலையில் இல்லை. ஸோ நான் வந்து பொதுவான ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யூஸ் பண்ணி தான் நான் என்ன செய்யணும், சம செய்யணும். ஸோ அதனால நான் என்ன செய்கிறேன், ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இந்த டேர்முக்கு இதுக்கு இடையில பொதுவான நம்பர் இருக்குது. ஸோ இதை அடுத்து கொண்டு வந்துடுறேன். அடுத்து மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இதில் எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய் காமனாக எடுக்கிறேன். மைனஸ் இல்லை எக்ஸ் ஒய் காமனாக எடுத்துட்டேன்னா என்ன வரும், இங்கே ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. சரி, இப்போ எனக்கு அப்போ இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ் தான் வேணும். என்ன, ஒய் மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னா ஒய்யை உள்ள எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இங்கே என்ன, இப்போ இதில் இருந்து நான் வந்து ப்ளஸ் எடுத்துட்டாலே வந்துடுவேன்னா, ப்ளஸ் எடுத்துட்டாலே ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஆக்சுவலி இதில் கூட நம்ம சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட் இப்படி பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ஒய் ஃபஸ்ட் எழுதிட்டு மைனஸ் எக்ஸ். இப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் 1 வெளியே எடுத்துருக்கோம். சரியா, 1 வெளியே எடுத்துருக்கோம்னு அர்த்தம். இப்போ அடுத்து இதுவும் ஒய் மைனஸ் எக்ஸ், ஒய் மைனஸ் எக்ஸ், இந்த பொதுவான ஃபேக்டரை வெளியே எடுக்கிறேன். ஒய் மைனஸ் எக்ஸ் எடுத்துட்டோன்னா மீதி இருக்கிறது இங்கே எக்ஸ், எக்ஸ் ஒய், இங்கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு காரணியிலிருந்து எனக்கு ரெண்டு விதமான வித்தியாசமான வேல்யூ நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அப்போ இதுல இருந்து y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் ஒய் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியும், இதுல இருந்து y ஈக்குவல் டு எக்ஸ் கிடைச்சிடும். இதுனா நமக்கு வந்து கொஞ்சம் அப்படின்னு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதுல என்னாச்சு, இதை நம்ம யோசிக்கணும். எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு கிடைச்சிருக்கு. சரியா, இப்போ சம் பாயிண்ட்ஸ்ல நமக்கு வந்து ஒன்றுன்னு தோணுனா கூட சம் அதர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப இதுல என்ன இருக்குன்னு நமக்கு பார்க்கணும். இதுல வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நமக்கு கிடைக்கல. அப்போ முழுவதும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் கிடைச்சாதான் நம்ம ஒன்றுக்கு சொல்ல முடியும். ஆனா இங்க என்ன செய்யல, கிடைக்கல. இங்க கிடைக்கல அப்படின்னா என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அப்போ ஒன்றுக்கு அல்ல நமக்கு தெரியுது. இதை பார்த்த உடனே ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடைக்கல. இதுல ஆக்சுவலா என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு என்ன நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/yன்னு கிடைக்கும். அப்போ இது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அல்ல. அப்போ இதை வச்சு ஒன்றுக்கு அல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒன்றுக்கு அல்லன்னு சொல்லும் போது ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இப்போ கவுண்டர் எக்ஸாம்பிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏதாவது 2 எண் இந்த ஆறில் இருந்து இந்த சார்பகத்துல இருந்து ஏதாவது 2 எண் எடுக்கணும். ஏன்னா எக்ஸ் ஒய் இங்கே தான் இருக்கு, எக்ஸும் ஒய் எங்கே தான் இருக்கு, இந்த சார்பகத்துல தான் இருக்கு. அப்போ -1 எடுக்க முடியாது, 1 எடுக்க முடியாது. அது ரெண்டும் நம்ம எடுக்கக்கூடாது. அது போக மற்ற நம்பர்ஸ் நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா எக்ஸுக்கு வந்து இப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு -1 எந்த 2 நம்பர் பெருக்குனா -1 கிடைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 போட்டோன்னு வச்சுக்கோம். எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக
-1/2 போடலாம். அப்படிதானே? போட்டோம்னா நம்ம 2 பேருக்குனா ஆன்சர் கிடைக்கும். இப்போ 2 இன்ட்டு -1/2 இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஈக்குவல் டு -1. அதே மாதிரி 3 போட்டோம்னா 3 இன்ட்டு -1/3 இதோட மதிப்பு என்னதான் -1 தான். அப்போ இப்படி நிறைய நம்பர்ஸ் நம்ம என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. 4 இன்ட்டு -1/4 போட்டாலும் -1 தான். சரி, இப்போ நம்ம இது வந்து நம்மளோட எக்ஸு, இது நம்மளோட ஒய். இப்போ வந்து எக்ஸ் ஒய்யும் சார்பகத்தில் தான் இருக்குன்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம f of x என்ன மதிப்பு வருதுன்னு பார்ப்போம். f of x என்ன மதிப்பு வருது? f of xனா f of 2. f of 2 என்ன மதிப்பு வருது? சார்பு இங்கே இருக்கு, இந்த இருக்கு, போடுவோம். அப்போ 2/2 ஸ்கொயர் -1 சரியா? அப்போ இதோட மதிப்பு 2/4 -1 ஈக்குவல் டு 2/3. 2/3. சரி, இப்போ f of -1/2 இது என்ன வருதுன்னு பார்ப்போம். எக்ஸுக்கு பதிலாக -1/2 by -1/2 the whole square -1. -1/2 இதில் என்ன வரும்? ஸ்கொயர் தான் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1/4 -1 -1/2 by இது 4ஆல் பெருக்கணும்னா 1 -4/4 ஈக்குவல் டு -1/2 by -3/4. இப்போ -1/2 இன்ட்டு -4/3. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். மைனஸ் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2/3 கிடைக்கும். 2/3. இப்போ இதோட ஆன்சரும் 2/3 தான். இதோட ஆன்சரும் 2/3 தான். அப்போ f of 2 equal to f of -1/2. But ஆனால் which does not imply 2 equal to -1/2. which does not imply இது ரெண்டு ஈக்குவல் தான். ஆனால் இதில் இருந்து இது ரெண்டு ஈக்குவல்னு எனக்கு கிடைக்கல. does not imply ஏன்னா இது not equal, which implies இப்படி கிடைச்சிருக்கு எனக்கு. இது ரெண்டு கிடைச்சது என்ன கிடைச்சிருக்கு? 2 not equal to -1/2. இங்கே இருக்கிற 2வும் -1/2வும் சமம் அல்ல. ஆனால் அதோட பிம்பங்கள் சமம். அப்போ பிம்பங்கள் சமமாக இருக்கும்போது அந்த உறுப்புகளும் சமமாக இல்லை அப்படின்னா f ஆனது ஒன்றுக்கொன்று அல்ல. f ஆனது ஒன்றுக்கொன்று அல்ல. ஒன்னே நமக்கு டவுட் வரும், இங்கே x ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்திருக்குல்ல, அப்போ இது வந்து ஒன்றுக்கொன்று தான். ஏன்னா கொஞ்சம் புள்ளிகளில் கொஞ்சம் உறுப்புகளில் எக்ஸ் ஒய்யும் சமமாக இருக்கு கொஞ்சம் உறுப்புகளில். ஆனால் கொஞ்சம் உறுப்புகளில் எக்ஸ் அது வந்து என்ன இல்லை, சமமாக இல்லை. அப்போ ஒரு உறுப்பில் சமமாக இல்லைன்னா கூட அது ஒன்றுக்கொன்று அல்ல, ஒன்றுக்கொன்றுன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த 18வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். 18வது கணக்கில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா 3 உறுப்புகள் கொடுத்துருக்கு. 17, 4, -2 ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் f from R to R. ஓகே, மெய்யெண்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிடலாம். அடுத்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. f of x equal to 2x² -1. கண்டிஷன் நினைச்சதற்காக கொடுத்துருக்காங்க. ஏழுமாறு வரையறுக்கப்படுகிறது எனில் 14, 4, -2 ஆகியவற்றின் முன் பிம்பங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து இப்போ இதில் ரெண்டு இதுவும் R to R தான் சரியா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே தான் இருக்கு 17, 4, -2 இவற்றின் முன் பிம்பங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவற்றின் முன் பிம்பங்கள் என்ன? அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா f of x equal to 17 இருந்தால் what is x? அப்புறம் f of x equal to 4 இருந்தால் what is x? f of x equal to -2 இருந்தால் what is x? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து f of x equal to
17. f of x என்னது 2x square minus 1. 2x square minus 1 equal to 17. 2x square equal to 17 plus 1 equal to 18. அப்போ x square equal to 18 by 2 equal to 9. அப்போ x equal to இது ரியல்ல இருக்கு rல இருக்கு. So square root of 9 equal to plus or minus 3. Plus or minus 3. சரி, அடுத்தது ரெண்டாவது f of x equal to 4. f of x equal to 4. அப்போ f of x என்னது 2x square minus 1 equal to 4. அப்போ 2x square equal to 4 plus 1 equal to 5. x square equal to 5 by 2. அப்போ x equal to plus or minus square root of 5 by 2. அடுத்தது minus 2. அப்போ அடுத்தது f of x equal to minus 2. அப்போ f of x என்ன 2x square minus 1 equal to minus 2. 2x square equal to minus 2 plus 1 equal to minus 1. அப்போ x square equal to minus 1 by 2. அப்போ x equal to plus or minus square root of minus 1 by 2 வரும். ஆனால் உள்ள மைனஸ் வந்தா அது மெய்யெண் அல்ல. ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 by 2 என்பது மெய்யெண் அல்ல. இது ஒரு கற்பனை. மைனஸ் 1 உள்ள வந்துட்டாலே, ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்துட்டாலே மெய்யெண் அல்ல. மெய்யெண் அல்ல. அப்போ மெய்யெண் அல்ல அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணவே முடியாது. சரியா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்னெல்லாம் வருது? எக்ஸுக்கோட மதிப்பு நமக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வருது. அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 by 2 என்ன செய்யுது வருது. ஆனால் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் f of x equal to 17, which implies x equal to plus or minus 3. f of x equal to 4, which implies x equal to plus or minus square root of 5 by 2. அடுத்து f of x equal to minus 2, which implies முன்பிம்பம் இல்லை. f of x க்கு முன்பிம்பம் இல்லை. முன்பிம்பம் இல்லை. இப்போ 19வது எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த 19வது எடுத்துக்காட்டுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சார்பு கொடுத்துருக்கு. எஃப்னு சொல்லி ஒரு சார்பு, அதோட சார்பகம் வந்து -2ல இருந்து 2 வரைக்கும் இருக்கு. இதுல இருந்து பின்னு சொல்லி ஒரு செட்டுக்கு போகும். அப்போ இதுல வந்து மேக்சிமம் 2ல இருந்து -2ல இருந்து 2 வரைக்கும் நமக்கு என்னது நம்பர்ஸ் இருக்கு. 0 இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கு. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா பின்னு சொல்லி ஒரு செட் இருக்கு. இருக்கும்போது f of x என்ன கொடுத்துருக்குன்னா f of x equal to 2x cube கொடுத்துருக்கு. 2x cube என வரையறுக்கப்படுகிறது. எனில் f ஒரு மேற்கோத்தலாக அமைய bயை காண்கன்னு கொடுத்துருக்கு. இப்போ வந்து மேற்கோத்தலா இருக்கணும் அப்படின்னா பியில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் முன்பிம்பம் இருக்கணும். அப்படின்னா பியில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் வீச்சகத்துக்குள்ள இருக்கணும். அப்போ வீச்சகமும் துணை சார்பகமும் சமமா இருக்கணும். வீச்சகமும் துணை சார்பமும் சமமா இருக்கும். அப்போ நம்ம வீச்சகம் கண்டுபிடிச்சிட்டு அதையே நம்ம துணை சார்பகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு மேற்கோத்தலாம் என்ன செய்யும் அமையும். சரி, இப்போ நம்ம வந்து துணை சார்பகம், அப்போ வீச்சகம் நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். வீச்சகம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சார்பகத்தை பார்த்தோம்னா
குறைஞ்ச மதிப்பு இருக்கிறதுல குறைஞ்ச மதிப்பு -2, இருக்கிறதுல அதிகமான மதிப்பு 2. அப்போ இந்த குறைஞ்ச மதிப்பை போட்டா குறைஞ்ச மதிப்போட பிம்பம் கிடைச்சிடும், இந்த அதிகமான மதிப்பை போட்டா அதிகமான மதிப்போட பிம்பம் கிடைச்சிடும். மற்ற எல்லா பிம்பங்களும் அதற்கு இடையில என்ன செய்திடும், வந்துடும். அப்போ நம்ம இது 2 மட்டும் போட்டா போதும். அப்போ f of -2 போடுறோம். அப்போ 2 into -2 the whole cube வந்துடுது. 2 into minus into minus into minus, அப்போ அது மைனஸ் ஆயிடும். 2 கியூபோட மதிப்பு 8. ஸோ இதோட மதிப்பு -16. சரி, அப்போ குறைஞ்ச மதிப்பு -16. இப்போ பெரிய மதிப்பு என்னன்னு பார்ப்போம். பெரிய மதிப்பு 2 into 2 கியூப்னு வந்துடும். 2 into 8 ஈக்குவல் டு 16. அப்போ இது -16, இது 16. சரி, இப்போ இதுக்கு இடையில உள்ள எல்லா உறுப்புகளும் மற்ற உறுப்புகளின் பிம்பமா அமையும். சரியா, அப்போ இதுதான் நம்மளுடைய வீச்சகம். எல்லாம் இடைப்பட்ட எல்லா உறுப்புகளும் இதுக்கு இடையில தான் அமையும். அப்போ நம்மளுடைய வீச்சகம் எது அப்படின்னா, வீச்சகம் வந்து -16 to 16. இதையே நம்ம துணை சார்பகமாக எடுத்துட்டோம்னா எல்லா பிம்பத்துக்கும் முன்பிம்பம் இருக்கும். இங்க இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் என்ன இருக்கும், முன்பிம்பம் இருக்கும். அப்போ துணை சார்பகம் அது இதே -16 to 16 எடுத்துக்கிறோம். ஏன்னா 2 சமமா இருக்கும்போது தான் நமக்கு மேற்கோத்தல் அமையும். ஸோ துணை சார்பு இந்த வீச்சகத்தையே நம்ம துணை சார்பகமாக எடுத்தோம் அப்படின்னா அதுதான் பி, அதுதான் செட் பி. அப்போ பி ஈக்குவல் டு இதுன்னு எடுத்தோம்னு சொன்னா நமக்கு எஃப் எப்படி ஆகும், எஃப் ஆனது மேற்கோத்தலாக அமையும். அப்போ எஃப் ஆனது மேற்கோத்தலாக அமைய b ஈக்குவல் டு மூடிய இடைவெளி -16 to 16 என கொள்ள வேண்டும். என எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்து நம்ம பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான கணக்கு. இதுல நம்ம பார்த்தோம்னா என்ன வந்திருக்கு, மட்டு வந்திருக்கு. ஸோ இதோட சார்பு வந்து கொடுத்துருக்கு. எந்த சார்பானது -2 to 2 என்று வரையறுக்கப்படுகிறது, 2 வரையறுக்கப்படுகிறது அப்படின்னா இதுதான் சார்பகம். அடுத்தது எனில் அது ஒன்றுக்கொன்றான சார்பான முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா அது ஒன்றுக்கொன்றா அப்படிங்கிறத சரி பார்க்கணும். அடுத்தது அது ஒன்றுக்கொன்றாக இருப்பின் இருபுற சார்பாக அமையுமா அப்படின்னு சொல்லி அமைவதற்கு பொருத்தமான துணை சார்பகத்தை கண்டறியணும். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கொன்றான்னு செக் பண்ணணும். ஓகேயா, அதுக்கு நமக்கு சார்பகம் இருந்தால் போதும், நம்ம ஒன்றுக்கொன்றான்னு என்ன செய்திடலாம், செக் பண்ணிடலாம். அடுத்தது ஒன்றுக்கொன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் வரணும். இருபுற சார்பா அமையணும். இருபுற சார்புனா ஒன்றுக்கொன்றாகவும் இருக்கணும், மேற்கோத்தலாகவும் இருக்கணும். அப்போ மேற்கோத்தல் நம்ம பார்க்கணும். மேற்கோத்தல் பார்க்கறதுக்கு பொருத்தமான துணை சார்பகம்னு கேட்டிருக்கு. அப்போ வீச்சகத்தை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். வீச்சகத்தை பார்த்து அதுதான் துணை சார்பகம்னு சொல்லணும். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா -2 to 2 2bன்னு எடுத்துக்குவோம். சரியா, இந்த பியை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். பி தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். துணை சார்பகம் இது என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கொன்றான்னு பார்க்கறதுக்கு முன்னால கொடுத்துருக்கிற கண்டிஷனை பார்ப்போம். f of x ஈக்குவல் டு x மட்டி எக்ஸ்னு இருக்கு. மட்டி எக்ஸ் வந்தாலே நம்ம இதை வந்து தெளிவாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை 3 விதமாக என்ன செய்துக்கலாம், பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ரொசீஜர் ஜாஸ்தியாக தெரியும், ஆனால் பிரித்து படித்தோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி பிரிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு இதையும் எக்ஸாக எடுத்துக்கலாம். 3 விதமாக பிரிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்
இதை எக்ஸ் எப்போ எடுக்கணும், இது எக்ஸா மிகையாக இருக்கும்போது எக்ஸ் வரும் அப்படிதானே. இங்கே உள்ள மிகை இடைவெளி என்ன, 0லேருந்து 2. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 0லேருந்து 2. அடுத்தது 0, அடுத்து 0வாக இருக்கும் ஆன்சர் எப்போ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது. ஏன்னா இது 0 போட்டோன்னா 0 வந்துடும். அடுத்தது எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் எப்போ இருக்குன்னா குறைனா -2 to 0, -2 to 0. கொடுக்கப்பட்ட இடைவெளி அப்படி 3 பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம மட்டை வந்து தனியாக பிரிச்சுக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ், மட்டுங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ். ஸோ மிகையில் வரும்போது நம்ம வந்து ப்ளஸ் எக்ஸ்னும், குறையில் வரும்போது நம்ம வந்து மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா குறை எண்களில் -x போடும்போது அது மிகையாகும். ஸோ மட்டு மதிப்பு மிகையாக நமக்கு நினைச்சிடும் கிடைச்சிடும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சுருக்கணும்னா என்ன கிடைக்கும், x square x belongs to this interval 0 x equal to 0. அடுத்து minus x square x belongs to -2, 0. சரி, இது நமக்கு வீச்சகம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபங்க்ஷனை வெரிஃபை பண்ணுறதுக்கும் நமக்கு ஒன்று கொண்டான்னு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒன்று கொண்டான்னு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இன்டர்வலாக பார்க்குறோம். ஒவ்வொரு இன்டர்வலாக நம்ம ஒன்று கொண்டான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 0லாம் நமக்கு தெரியும், அது ஒன்றுக்கு ஒன்று தான். ஏன்னா 0லேருந்து நேரே 0க்கு போகுது. ஸோ அது ஒன்றுக்கு ஒன்று தான். ஸோ நம்ம முதல் இடைவெளியை பார்க்கலாம். முதல் இடைவெளினா எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 2. இதில் எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய், வேர் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு 0, 2. அப்போ மிகை. சரி, இப்போ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு வரும். அப்போ இது வந்து எக்ஸ் ஒய் ரெண்டுமே மிகை தான். அப்போ இதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மட்டும் தான் கிடைக்கும். மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு என்ன செய்யாது, வராது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நம்ம என்ன செய்துட்டோம், கொண்டு வந்துட்டோம் இந்த இடைவெளியில். அடுத்து நம்ம ரெண்டாவது இடைவெளி பார்க்குறோம். ஏன்னா 0ல் வந்து இது ஏற்கனவே 0ல் வந்து 0ங்கிற உறுப்புல எக்ஸ் 0வாக இருக்கும்போது ஒய் 0வாக தான் ஆகுது, எஃப் ஆஃப் எக்ஸ் 0வாக தான் ஆகுது. ஸோ அதில் வந்து ஒன்றுக்கு எந்த பாதிப்பு நிச்சயாது வராது. அதுக்கு அடுத்தது இந்த இன்டர்வலில் பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன வருங்க, -x ஸ்கொயர். இருக்கலாம் இந்த இடைவெளியில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ -x ஸ்கொயர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். ஆனால் எக்ஸ் ஒய் எங்கே இருக்கு, குறையாக இருக்கு. அப்போ குறை, எக்ஸ் ஒய்யும் குறை. இப்போ இதில் நம்ம போட்டோம்னா -x ஸ்கொயர் ஈக்குவல் டு -y ஸ்கொயர் வந்துடும். இப்போ ரெண்டு மைனஸும் இதாயிரும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இதிலிருந்து நமக்கு வந்ததுன்னா ரெண்டுமே குறை. அப்போ -x ஈக்குவல் டு -y வரும். ஏன்னா ரெண்டுமே குறை, அதனால் இப்படி வரும். ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் வரும், ஆனால் ப்ளஸ் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா குறை. ஸோ மைனஸ் தான் வரும், இங்கேயும் மைனஸ் தான் வரும். ஸோ இதில் இருந்து நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நமக்கு நிச்சயம் கிடச்சிடும். -x ஈக்குவல் டு -yனா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் கிடச்சிடும். அப்போ இங்கேயும் நம்ம ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்கிறோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போ இந்த இன்டர்வலில் சொல்லிட்டோம் எக்ஸ் 0வாக இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று தான், எக்ஸ் 0வாக இருக்கும்போது x equal to 0 which implies f of x equal to 0. ஸோ இதுவும் இங்கேருந்து 0லேருந்து 0க்கு தான் போகுது. ஸோ ஒன்றுக்கு ஒன்றில் எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ மொத்த இடைவெளியில் நமக்கு f ஆனது ஒன்றுக்கு ஒன்றாகும். அப்போ f ஆனது -2,2ல் f ஆனது ஒன்றுக்கு ஒன்றாகும். சரி, இப்போ இது ஒன்றுக்கு ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா
அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேற்கோத்தலா இருக்கிறதுக்கு உள்ள துணை சார்பகம். மேற்கோத்தலா இருபுற சார்பா இருக்கிறதுக்குள்ள துணை சார்பகம். இருபுற சார்புனா என்ன? ஒன்றுக்கொன்று இருக்கணும், மேற்கோத்தலும் இருக்கணும். அப்ப மேற்கோத்தலா இருக்கிறதுக்குள்ள துணை சார்பகத்தை கண்டுபிடிக்கணும். மேற்கோத்தலா இருக்கிறதுக்குள்ள துணை சார்பகம் கண்டுபிடிக்கிறதுக்கு வீச்சகம் கண்டுபிடிச்சு அதுதான் துணை சார்பகம் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அப்போ வீச்சகம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே சார்பகத்துல ரெண்டு எண்டு புள்ளி இருக்கு. எண்டு புள்ளி ஒன்று வந்து -2, இன்னொன்று வந்து 2. அப்போ அதை மட்டும் நம்ம நம்மளோட ஃபங்க்ஷனில் போட்டுட்டா போதும். நம்ம கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷனில் போட்டுட்டா போதும். அப்போ f of x f of -2 f of -2 எங்கே போடணும்? இந்த இருக்கு -2. அப்போ -x² -x² equal to -x² இருக்கு பதிலாக -2 the whole square. இப்போ -4. அதுக்கு அடுத்தது f of 2 எங்கே போடணும்? இங்கே போடணும் x². அப்போ 2² equal to 4. அப்போ நமக்கு வீச்சகம் என்ன கிடைக்கும்? வீச்சகம் என்ன கிடைக்கும்? -4லிருந்து 4. ஏன்னா 0வுக்கு பிம்பம் 0 இருக்கு. அப்போ 0 உள்ள வந்துடும். வீச்சகம் வந்து -4லிருந்து 4. அப்போ துணை சார்பகம் வீச்சகம் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துட்டோம்னா நமக்கு துணை சார்பகம் கிடைச்சிடும். இப்போ இப்படி ஒரு துணை சார்பகம் இருந்தா நமக்கு f ஆனது ஒன்றுக்கொன்றாவும் இருக்கும், மேற்கோத்தலாகவும் இருக்கும். மேற்கோத்தலும் இருந்தா இருபுற சார்பு. அப்போ f from -2 to 2ல இருந்து -4 to 4 இப்படி இருந்தா f of x equal to x மட்டி x என்பது மேற்கோத்தலா இருந்தா 2 இருந்ததுன்னா இருபுற சார்பு என்பது இருபுற சார்பாகும்.